Kishore from Kamram Cat School. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேட்டே அதை எப்படி சர்ஃபேஸ் பேஸ்டு ஃபீச்சர்ஸை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பார்ட் டிசைனுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா அதுக்கான ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் பார்ட் மாடலிங் போயிட்டு பேட் பண்ணுறேன். பேட் டிஸ்டன்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன் 50. தென் மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த 4 இருக்குல்ல, 4 டூல் பார்ஸ், இதான் சர்ஃபேஸ் பேஸ்டு ஃபீச்சர்ஸ். என்ன இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இதில் நான் போயிட்டு ஒரு ஸ்ப்ளைனை எடுத்து ஸ்ப்ளைன் ட்ரா பண்ணுறேன். எஸ்கேப், தென் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதுக்கு சர்ஃபேஸ் தான், ஸ்ப்ளைனை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணால் சர்ஃபேஸ் தான் போனோம். அதுக்கு ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், தென் ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துல திரும்ப நம்ம வந்து பார்ட் மாடலிங் போனோம். மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் தென் பார்ட் மாடலிங், பார்ட் டிசைன். இப்போ ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குங்கள, ஸ்ப்ளிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிங் எலமெண்ட் இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம இந்த சர்ஃபேஸ் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண பார்த்தீங்களா, சர்ஃபேஸ் டிசைன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓகே கொடுத்தேன்னா கீழே இருக்கிறது ரிமூவ் ஆகிடுதா. இப்போ நான் திரும்ப அதை எடிட் போயிட்டு சாரி நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட் வந்து ஸ்ப்ளிட்டிங் எலமெண்ட், இந்த சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் ஆச்சு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கு மேலே இருந்தால் கீழே இருக்கிறது ரிமூவ் ஆகும். கீழே பார்த்த மாதிரி இருந்தால் மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகும். ஒரு ஓகே, மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு. தென் இந்த சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரூடை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறேன். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், நான் இப்போ அதே போல் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். சேம் அதுக்கு மெக்கானிக்கல் டிசைன் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன் போயிட்டு இந்த ஸ்ப்ளைனை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். வேறு ஓகே கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து பார்ட் டிசைனில் வந்து அதை ரிமூவ் பண்ண போகிறேன். பார்ட் டிசைன் அகைன் கோ டு ஸ்ப்ளைன், செலெக்ஷனில் போயிட்டு இதை கொடுத்துட்டு மேலே இருக்குது கீழே இருக்கிறது ரிமூவ், நமக்கு இப்போ மேலே இருக்கிறதால இப்போ வந்து இந்த ஃபேஸஸ் தான் நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ஏரோ மார்க் கீழே கொடுத்துக்கலாம். ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சிங்களா. ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி பார்ட் டிசைனில் கிரியேட் பண்ண போகிறோம்னா இந்த சர்ஃபேஸ் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் டூல் பார்ஸை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது போல் அன்ஈவனாக இருக்கிற ஃபேஸஸை வந்து கிரியேட் பண்ணணும்னா இந்த 4 டூல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே ஒரு சர்ஃபேஸை வந்து ஒரு பார்ட் டிசைனாக நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து திக்குன்னு இருக்குல்ல, திக் சர்ஃபேஸுன்ட்டு அந்த டூல் பாரை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு நான் ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஒரு ஸ்ப்ளைன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் சர்ஃபேஸ் டிசைன் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஓகே, தென் திரும்ப பார்ட் டிசைன் நம்ம வரணும். வந்துட்டு
நான் திக் சர்ஃபேஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம் சொன்னேன். அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு சர்ஃபேஸ்க்கு வந்து திக்னஸ் கிடையாது. அதனால நான் இப்போ வந்து திக்னஸ் அப்ளை பண்ணேன்னா இது வந்து பார்ட்டிஷனாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்செட்ன்றது இந்த சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஆஃப்செட் ஆகிறது. செகண்ட் ஆஃப்செட்ன்றது சர்ஃபேஸ்லேருந்து கீழே டவுன்வர்டாக ஆஃப்செட் ஆகிற திக்னஸ்ஸு. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் மேலே வந்து 0.5 கீழே சைன் 0.5 அப்படி இது போல தான் இருக்கும். இதுக்கும் சர்டைன் லிமிட்ஸ் இருக்குது திக்னஸ்க்கும். அது வரைக்கும் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணோன்னா எரர் காட்டும். ஜஸ்ட் ஒரு ஓகே, அவ்வளோதான். ஒரு சர்ஃபேஸ்லேருந்து திக்னஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு பார்ட்டிஷன் எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணுறோன்றதை பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.